வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம எந்த வகையான ட்ரபிளும் இல்லாமல் ஃபுல்லாக ஹெல்த்தியாகவே நல்ல டேஸ்டியான ஒரு சேலடாக சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மதியம் வரைக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ராஜ்மா வச்சு ரெடி பண்ண போகிறோம். ராஜ்மாவோட குணம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பச்சை குழந்தை மாதிரிங்க. நம்ம எந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குறோமோ அதை அப்படியே அவ்வளோ சூப்பராக அடாப்ட் பண்ணிக்குவான். எப்போதுமே ஒவ்வொரு சேலடுக்கும் இந்த மாங்காய் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி. இது மாங்காய் இல்லாத சீசனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மாங்காய் பொடி இருக்குல்ல, ட்ரை மேங்கோ பவுடர்னு விற்கும், அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேலட்டுக்கும். எப்போதும் காமனாக உள்ள கேரட், ஆனியன் இது பொதுவாக ராஜ்மாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காவோட அளவு கூட இருக்குது. காரணம் நம்ம ராஜ்மாவை கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். முடிஞ்ச அளவு நம்மளோட வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேலடு ஆஃபீஸில் போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டிலே இருக்கிற லேடிஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, டயட்டில் இருக்கேன், எடை குறையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஒரு ஃபீலும் நமக்குள்ளே கிடச்சிரும். இப்போது மேங்கோ கட் பண்ணியாச்சு, கேரட் கட் பண்ணியாச்சு, ஆனியனும் கட் பண்ணிக்கிறோம். நமக்கு வேணும் இந்த ஆக்சுவலாக நான் இப்போ செய்கிற அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். ஆனியன், கேரட், நம்ம வெஜிடபிள் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் தனியாகவே வச்சுடுங்க. இதுக்கு ஒரு டெக்கரேஷன், அந்த கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி பொதுவாகவே ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லா சேலடுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நறுக்கின கொத்தமல்லியையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ராஜ்மா பார்த்தீங்கன்னா முத நாள் நைட்டே ஊற வச்சு அதை ஒரு கரெக்டாக ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க போதும். இதுக்கு நான் மிளகாத்தூள்லாம் போடலை, இதுக்கு பெப்பர் போட்டிங்கன்னா மட்டுமே போதுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கான ராஜ்மா சாலட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட ஹீரோ நிலக்கடலைங்க. இவர் அவருக்குனே செமையான டேஸ்ட்டு அவரே வச்சுருப்பார். இவருக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. இந்த சேலடை நம்ம பீச் சுண்டல் மாதிரி ரெடி பண்ணிடலாமா? தக்காளி, மாங்காய், கேரட், ஆனியன் எல்லாமே போட்டு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட கலந்துக்கலாம், செமையாக இருக்கும். அது இந்த கடலையோட அடாப்ட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே மாறிடுங்க. அஸ் யூஷுவல் எல்லா வெஜிடபிளையும் நம்ம ரொம்ப குட்டியாக சூப்பராக கட் பண்ணிக்கலாம். இந்த நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே சூப்பர் மார்க்கெட்டில் பருப்பாகவே விற்கும். இதையுமே நீங்கள் முத நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு நீங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே சூப்பராகிடும். இதோட இன்னொரு ஃபார்மேட், நம்ம குக்கரில் போட வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, முத நாள் நைட்டு உப்பு தண்ணியிலையே நீங்கள் கடலையை ஊற வச்சுட்டு மறுநாள் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னாவே அதுவும் சூப்பராக வெந்துடுங்க. நிறையா பேருக்கு தோணும்ல, குக்கரில் போட்டு தண்ணியை வடித்தா என்னன்னாலும் சத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள பர்சன்ஸும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு என்னன்னாலும் இந்த பயிறு வகைகளில் சில கேஸ்ட்ரிக் இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டா தான் இப்போது எனக்கெலாம் மனசு ஏதோ திருப்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் கேரட்டு, மாங்காய் இது எல்லாமே கட் பண்ணாமல் துருவியாச்சு, அதோடு சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணுற மாதிரி. அஸ் யூஷுவல் நம்மளோட வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கலந்துடலாம். இவங்களுக்கு தனியாக உப்பு போட்டு ஒரு தடவை வச்சு ரெஸ்ட் விடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்து கலத்துற வேண்டியதான். வெஜிடபிளுக்கான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்ச கடலையை அதோடு சேர்த்துற வேண்டியதுதான். மேலே டெக்கரேஷனுக்கு நம்மளோட கொத்தமல்லி தழை. நீங்கள் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் 1 கப்பு சாப்பிட்டு போய் பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு மதியம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து யார் அப்படின்னா சோயா தாங்க.
இவர் எப்படின்னா இவருக்குன்னு எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இவருக்கான டேஸ்ட்டை நம்ம தான் என்ன பண்ணணும், கூடுதலாக நமக்கு வேண்டிய அளவு வந்து ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா இவரை வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு டேஸ்ட், எப்படின்னா மண் போட்டு சாப்பிட்ற மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இல்லாத ஒரு டேஸ்ட்லெஸ்ஸான ஒரு பயிருனா அது நம்மால் தான். இவரை வந்து நம்ம கூடுதல் டேஸ்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம அஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன சேலடுக்கு போடுறோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். கேரட், ஆனியன், மாங்காய், கொத்தமல்லி தழை, இது ஆக்சுவலாக வந்து இந்த 3 தான் மேக்ஸிமம் வந்து சேலடுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதோட எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா முட்டைக்கோஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். மற்ற காய்கள், பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிலான்றது எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் இன்னொன்று வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க இதோட இஞ்சி ஆட் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அது சூட் ஆகாது, அதனால நான் இஞ்சி ஆட் பண்ணலை. ஸோ கால்வாசி அளவு வந்து மாங்காய் எடுத்தாச்சு, 1 கேரட் எடுத்தாச்சு, 2 பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் யார் அப்படின்னா நம்மளோட தேங்காய்ச்சி. நம்ம தேங்காயை வந்து நல்லா எப்போதும் போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சேலடோடு சேர்த்து சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம சோயா வந்து அந்த மாதிரி ஆள் இல்லையா, அவருக்கு வந்து நம்ம டேஸ்ட்டை வந்து கூடுதலாக அழகான ட்ரெஸ்ஸாக போட்டு விட்ற மாதிரி போட்டு விட்டுடலாம். ஸோ வெஜிடபிள் எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துடலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இவங்களுக்கு நம்ம சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் வந்து இதோட சேர்க்குறோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா, பாதி கப் வந்து ஸ்வீட் கார்ன், அதை நான் பாயிலெலாம் பண்ணவே கிடையாதுங்க. ஸ்வீட் கார்னை வெறுமனையாக தான் அதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணணுன்னு அவசியம்லாம் கிடையாது. இவங்களோட இந்த மாதிரி நிறைய ஆட்களை வந்து சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாவே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோயா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் சேர்க்குற சேர்மானங்கள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளை சோயா சேலட்டும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.